திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார், அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்து இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் எதிரி இல்லை, நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும். சொந்தங்கள், ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். 1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும் போதே அதை தவிர்த்திருக்க முடியும். பொதுவாக கோயில்களில் கருவறை பூஜை செய்யக்கூடியவர்கள் திருநீரை அள்ளி கையிலே தூக்கி போடுவார்கள். சில இடங்களில் தான் திருநீரை நெற்றியிலே பூசுவார்கள். சில இடங்களில் நானே பூசை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி அவர்கள் செய்கிற பூஜை வேலையை நானே செய்வேன். எனக்கு அதிலே ஒரு ஈடுபாடு உண்டு, ஆர்வம் உண்டு. புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக திருநீர் பூசுவதும் இல்லை. அப்படி பூசியிருந்தால் அது எனக்கு ஏற்புடையதில்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது. என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்கிற போது அவர்களின் உணர்வை மதிப்பது என்னுடைய கடமை என்கிற பண்பு இயல்பாகவே என்னிடத்தில் உண்டு. ஆனால் சங்கிகள் இன்றைக்கு நம்மை குறிவைத்து நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிற அரசியலை நாம் இங்கே பார்க்கிறோம். வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு இந்த சங்க பரிவார கும்பலை தோள்களில் தூக்கி சுமக்கிறார்களே, இது எங்கே போய் முடியுமோ, தமிழ்நாட்டின் அரசியல் என்ன கதிக்கு ஆளாகுமோ என்கிற கவலைதான் நமக்கு மேலிடுகிறது.